எனக்கு அன்பானவர்களே, மறுபடியும் இந்த நிகழ்ச்சியின் வழியாக நான் உங்களை பார்க்குறதுல மிகவும் சந்தோஷப்படுறேன். நீங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாக நீங்கள்லாம் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சரி, இன்றைக்கி இதில் அற்பமாக கொஞ்சம் வியூஸ் இதில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்தாலும் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்னென்னா, ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து இந்த வார்த்தைகளை நான் உங்கள்கிட்ட சொல்கிறபடியால் நீங்கள் அதை விசுவாசிக்கிறபடியே, அதை நீங்கள் கேட்குறபடியே அப்படியே நடக்கும். அதனால் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சரி, இன்றைக்கி நம்ம அநேக விஷயங்களில் நம்ம ஒரு ஏதோ ஒரு வகையான போராட்டங்கள் இருக்கிறீங்களா? நிச்சயமாக மனுஷனாக இருந்தால் அது இருக்க தான் செய்யும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது ரொம்ப என்னாலேயே இந்த விஷயத்த என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி வேதனையில் இருக்கிறீங்க பாரு. அந்த வேதனையில் இருக்கிற ஒரு மனுஷனை தேடி ஆண்டவர் போனார். அந்த மனுஷனுடைய நிலைமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, 38 வருஷம் வியாதி. ஒரு மனுஷனுடைய ஆயுட்காலம் பாருங்கள் 70-80 அப்படின்னா, அந்த மனுஷனுடைய வயசு போயிடுச்சு. 38 வருஷம் வியாதி படுக்க அவரை பாருங்கள், யாருமே சொந்த பந்தங்கள் மற்ற எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலை. அவனும் கூட ஒரு வேளை நினச்சிருக்கலாம், அவ்வளோதான் நம்ம லைஃப் முடிஞ்சது அப்படின்னு. அந்த சமயத்தில் இயேசு அவனை நோக்கி கடந்து போகிறார். அவனை நோக்கி கடந்து போய், நீ சுகமாக விரும்புகிறாயான்னு கேட்குறாரு. யோசிச்சு பாருங்கள், 38 வருஷமாக வியாதியாக இருந்த மனுஷனை ஆண்டவர் சிம்பிளாக ஒரே செகண்டில் சுகமாக விரும்புறியான்னு கேட்டார். அவ்வளோதான் ஹீலிங். நான் சுகமாக விரும்புகிறேன், அவ்வளோதான். அவன்கிட்ட இருக்கிற கேள்வி மனசில் நிறைய குழப்பம், நம்மளே மாதிரி சந்தேகம்தான். ஆனாலும் அவன் பல காரியங்களை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு, நான் சுகமாக விரும்புகிறேன், நீ எழுந்து நட, அவ்வளோதான். ஆண்டவர் அவனை சந்திச்சாரு, அங்கே அற்புதம் நடந்தது. புதிய வாழ்க்கை அவனுக்கு தோணுச்சு. இன்றைக்கி நமக்கு எத்தனை வருஷ பிரச்சனையாக இருந்தாலும் சரி, போராட்டமாக இருந்தாலும் சரி, இயேசு இந்த வழியாக உங்களை சந்திக்கிறார். இயேசுவை நோக்கி கண்ணம் மூக்கி, ஆம், நான் இருந்து விடுதலை அடை, நான் சுகமாக, எனக்கு இது அற்புதம் வேணும் இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க, அற்புதம் உங்களுக்கு நடக்கும். இன்னொரு நிகழ்ச்சி நான் உங்களை பார்க்குறேன். நிச்சயமாக இயேசுவை நோக்கி பாருங்கள். ஆமென், ஆமென்.